Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு previous year question paper seriesல வந்துட்டு நம்ம group 4 2016 question paperல கேட்ட aptitude and mental abilityல இருக்கிற percentage sum மட்டும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So already இந்த question paperல கேட்ட simplification sums வந்து நம்ம தனியா பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்க்கலனா மேல I buttonல கொடுக்கிறேன். நீங்க அதுல இருந்து செக் பண்ணிக்கலாம். இல்லனா கீழ group 4 2016 ஓட previous year question paper ஓட playlist வந்து இருக்கும். அதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸுமே வந்து நான் லிங்க் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ இந்த வீடியோல பர்சன்டேஜ் ஓட questions மட்டும் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிட்டியோட பாப்புலேஷனோட கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1,80,000 எந்த வருஷத்தில் பார்க்கும்போது 2014. ஸோ இது என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 20% per year வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2016 அந்த பாப்புலேஷன் வந்து எவ்வளவா இருக்கும், ஸோ அந்த பாப்புலேஷனோட கவுண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கிவன் டேட்டாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் இல்லைன்னா அது என்னன்னு சொல்லலாம், பிரின்சிபல், அதாவது ஃபார்முலாவோட படி சொல்லணும்னா, ஸோ இது என்ன இருக்குது, 1,80,000 வந்து இருக்குது. அடுத்து வந்து ரேட்டு R வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து 2014 2016 அப்படின்னா 15, 16. அப்போ எத்தனை இயர்ஸ், 2 இயர்ஸாக இருக்குது. ஸோ PA NR நம்மளுக்கு வந்து 3 கிவன் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, P into 100 plus R divided by 100 the whole power n. ஸோ இது வந்து Pன்றது இந்த பிரின்சிபல், அப்புறம் Rன்றது ரேட்டு, Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ P எவ்வளோ, 1,80,000. நெக்ஸ்ட் வந்துட்டு 100 ப்ளஸ் R வந்து 20 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n வந்து 2. ஸோ மறுபடியும் ஈக்குவல் டு 1,80,000. இப்போ 100 + 20 என்ன, 120 வரும். உங்களுக்கு வந்து ஸ்கொயர் இருக்குது, 2 டைம்ஸ் வரணும். ஸோ 120 டிவைடட் பை 100, மறுபடியும் இன்னொரு 120 டிவைடட் பை 100. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் பண்ணலாம், இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 18 into 120 into 120. ஸோ ஈக்குவல் டு இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,59,200. ஸோ 1,80,000 இருக்கிற பாப்புலேஷன் வந்து 2 வருஷத்தில் 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோவா மாறும்னு பார்த்தீங்கன்னா 2,59,200 வந்துட்டு மாறும். ஸோ ஆப்ஷன்லையும் அதுதான் வந்து டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு சம் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரியலன்னா உங்களால் இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ 2 இயர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸ் ஆஃப் ஹவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீட்டோட மதிப்பு வந்து என்ன ஆகுதுன்னா 15 lakhsல இருந்து 12 lakhஸாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து, ஸோ இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 15 lakhs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட டிக்ரீஸ்டு ப்ரைஸ், அதாவது எவ்வளோக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 12 lakhஸாக வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட டிக்ரீஸ்டு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 12 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 3 lakhs வந்து ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணுன்னா பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் டிக்ரீஸ்டு ப்ரைஸ், அதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் டிக்ரீஸ்டு ப்ரைஸ் எவ்வளோ வேல்யூன்னு சொன்னோம், 3 lakhஸாக வந்துட்டு இருக்குது. அண்ட் அது கூட வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வரும், 15 lakhs வந்து வரும்.
அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இன்டூ 10. ஸோ இப்போ இந்த 5 0வும் இந்த 5 0வும் கேன்சல் ஆகிடும். 3 1s are 3 5s are 15 and 5 1s are 5 2s are 10, மீதி 0. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபார்முலா வந்து இப்படி சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து டிக்ரீஸ் ப்ரைஸை மைனஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரிஜினல் ப்ரைஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும், கூட வந்து இன்டூ 100 வந்து பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட ஹேண்டில்ஸும் வந்துட்டு சூப்பர் ஸ்மார்ட் 2K19 அப்படின்றது தான் நம்மளோட யூசர் நேம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் டீட்டெயிலாக ஏதாவது குவைரிஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.